பேபி ஷவருக்கு மெஹந்தி போடலாமா? நான் வந்து மெஹந்தி வந்து ப்ரீத்தி தான் எனக்கு போட்டு விட்டுருந்தா. மதன் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. நேச்சுரல் ஹென்னா மட்டும்தான் போடணும், ஆர்டிஃபிஷியலாக போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் அதான் ப்ரிஃபர் பண்ணேன். இப்படி எல்லாமே காசு கொடுக்க போடுறீங்களே, ஒரு இல்லையா? இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட கொஞ்சமாவது இல்லை. அச்சோ பாவமே அப்படின்னு இல்லை, கொஞ்சம் தயிர் சோறில் ஜீனி போட்டு சாப்பிட்றவங்க, அதனால் எங்களுக்கு இல்லை. இது வந்து ப்ரீத்தியே வந்து கலக்கின கோன் தான். ப்ரீவியஸ் டே கலக்கி எல்லாமே பண்ணி வச்சுருந்தா. அன்றைக்கி வந்து நாங்கள் போடுறதுக்கு வந்து 3 o'clock வரையும் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு மட்டும் நான் டிசைன் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். பேக் ஹேண்டுக்கு சும்மா நார்மலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கையில் அம்மான்னு சொல்லிட்டு எழுதி, ஒரு கையில் அப்பான்னு எழுதி, கையில் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி போட்டு செம்மையாக இருந்தது. சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக பண்ணுவான்னு சொல்லிட்டு. மதனுக்கு வந்து அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹென்னா டிசைனு. நீரஜ் தான் கொஞ்சம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தான் அவங்க அம்மாவை வம்புத்துட்டு. நான் வந்து 3:30 4 o'clock ஆகிடுச்சு நம்ம ஹென்னா முடிக்கிறதுக்கு. காலையில் 7 o'clock இவ்வளோ ஸ்டைன் வந்துருச்சு. இவ்வளோ ஸ்டைன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வளகாப்பு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த நாள் தான் வளகாப்பு. பிளாக் ஆகிடுச்சு. அந்த பிக்சரும் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நீர் இருந்தால் அவள்கிட்ட வந்து டிஎம் பண்ணிக்கோங்க. அவள் பேஜை டேக் பண்ணுறேன். பை கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.